கலிஃபா உமர் பதவி பிரமாணம் செய்கிற போது, ஓத் டேக்கிங் பதவி பிரமாணம் செய்கிற போது சொன்னார், நான் முரட்டு சட்டைகளைத்தான் அணிவேன், கலிஃபாவுக்குரிய உடைகளை அணிய மாட்டேன், நான் துருக்கி குதிரைகள் மீது சவாரி செய்ய மாட்டேன், கோவேறு கழுதைகள் மீதுதான் நான் சவாரி செய்வேன், நன்கு சலிக்கப்பட்ட சுவையான உணவு சாப்பிட மாட்டேன், பரம ஏழைகள் வாயில் வைத்து சுவைக்க முடியாத உணவை சாப்பிடுகிறார்களே அந்த உணவைத்தான் நான் சாப்பிடுவேன், என் அரண்மனையின் வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கும், யார் வேண்டுமானாலும் என்னை வந்து சந்திக்கலாம் என்று சொன்ன கலிஃபா உமர் அவர்கள் நகர்வலம் வருகிறார். ஒரு வீட்டிலே 2 பெண்கள் பேசும் சத்தம் கேட்கிறது. தாய் சொல்லுகிறாள் மகளிடம், மகளே, இந்த பால் விற்பதிலே கிடைக்கிற வருமானம் 3 வேளை சோற்றுக்கு காணவில்லையே, பாதி தண்ணீரை சேர்த்து விட்டால் 2 மடங்கு வருமானம் வரும், நமக்கு பசிக்கொடுமை இருக்காது என்றவுடன் மகள் சொல்லுகிறாள், அம்மா தப்பா பேசாதம்மா, உமருடைய ஆட்சி நடக்குதுப்பா, அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. இதை உமர் கேட்டுக்கொண்டே இருந்து விட்டு அரண்மனைக்கு போய்விட்டார். சில நாள் கழித்து வரவழைத்தார். தன் மகன் ஒருவனுக்கு அந்த பெண்ணையே திருமணம் செய்து வைத்தார். அவர் உமர். அவருடைய 3 பிள்ளைகளில் 2 நல்லவர்கள், ஒருவன் கொஞ்சம் போதைக்கு அடிமையாகிவிட்டான், போதைப் பொருளை விநியோகிக்க ஆரம்பித்து விட்டான், பிடிபட்டான், தர்பாரிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். கலிஃபா உமர் தீர்ப்பளித்தார், ஆணிகள் பொருத்தப்பட்ட சவுக்கால் 80 சவுக்கடிகள் இவனுக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகின்றன என்று. சவுக்கை எடுத்தவனுடைய கை நடுங்கியது. அவன் ஓங்கி அடிப்பதற்கு மனமரவில்லை. உமர் எழுந்து அவன் அருகே சென்றார். சவுக்கை என்னிடம் கொடு என்று வாங்கினார். இவர் அடித்தார் மகனை. ஆணிகள் பொருத்தப்பட்டதால் உடம்பிலே இருந்து ரத்தம் பீரிட்டது. 40 அடிகளில் அப்படியே கீழே சுருண்டு விழுந்து கொஞ்ச நேரத்தில் இறந்தே போனான். அதனால் தான் மகாத்மா காந்தி சொன்னார், உலகில் உமர் ஆட்சியை போல ஒரு ஆட்சி ஒரு நாட்டிலே நடந்தால் அதைவிட சிறந்த ஆட்சி இருக்க முடியாது. யார் சொன்னது? மகாத்மா காந்தி. அப்படி ஆட்சி நடத்துங்கள். நேற்று ஒருவரை சந்தித்தேன். என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கான அழைப்புதலை கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அதிபர் சிறிது நேரம் அரசியலிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இதுக்கு முன்பு ஆட்சி இருந்தபோது மாதம் 1.5 கோடி ரூபாய் நாங்கள் கப்பம் கட்டினோம். மாதம் 1.5 கோடி 5 வருடம் கட்டி இருக்கிறோம். இப்பொழுது 10 பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி என்னிடம் 100 பேர் சொல்லியிருப்பார்கள். நாங்கள் 15 லட்சம் கொடுத்தோம் வீடு கட்டுவதற்கு கமிஷன், 20 லட்சம் கொடுத்தோம், 25 லட்சம் கொடுத்தோம். இப்பொழுது சல்லி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அரசு வந்து என்ன சாதித்தது? கேள்வி கடைகளை தொடுக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சொல்வேன், eradication of corruption is an Himalayan task. சுலபமான காரியம் அல்ல. இமயமலையை நகர்த்துவதை போன்றது ஊழலை ஒழிப்பது. அதில் உறுதியாக இருக்கிறார் விஜய். கமிஷனை ஒழித்து விட்டார், கரப்ஷனை ஒழித்து விட்டார். இந்த கமிஷன் வாங்கி பழக்கப்பட்டு போன பழம் நின்று கொட்டை போட்ட அதிகாரிகள் எந்த ஃபைலையும் நகர்த்துவதில்லை. They want to paralyze this government. I accuse, I make my charges. நீங்கள் நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள். நம்ம தாடி சிங்கி இருக்கிறாரே அவர் மாதிரி அப்பழுக்கற்ற நேர்மையான மூத்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். எல்லோரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் இப்படி கமிஷன் வாங்கி பழக்கப்பட்ட அதிகாரிகளை எந்த பொறுப்புமில்லாத இடங்களுக்கு தூக்கி எறியுங்கள். ஐஏஎஸ் படித்துவிட்டு புதிதாக அவர்கள் இளைஞர்கள் கமிஷன் வாங்கி பழக்கம் கிடையாது, அவர்களை அதிகாரிகளாக்குங்கள். கரப்ஷனை ஒழிப்பது எளிதல்ல. இத்தனை சவால்களையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதற்குள்ளாகவே 6 மாதத்துக்குள் தேர்தல் வந்துவிடும். இந்த ஆட்சி நீடிக்காது. சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி நீடிக்க விட மாட்டோம். நான் ஒன்று சொல்லுகிறேன்,
இந்துத்துவ சக்திகளை, நாசகார பாசிச சக்திகளை, பாரதிய ஜனதா கட்சியின் பின்னணியில் இருக்கிற சக்திகளை எதிர்ப்பதுதான் திராவிட இயக்கத்தின் உயிர் கொள்கை. நான் திராவிட இயக்கத்தால் வார்ப்பிக்கப்பட்டவன், 5.5 ஆண்டுகள் சிறையிலே கழித்தவன், 28 தடவை சிறை சென்றவன். திராவிட இயக்கத்தின் பெருமையை நாடாளுமன்றத்தில் வீர முழக்கமாக சங்கராகம் எழுப்பியவன். அந்த உணர்வில் இந்த பாசிச சக்திகளை, இந்துத்துவ சக்திகளை பிரவேசிக்க விடாமல், அப்படியானால் நீ வாஜ்பாயோடு கூட்டு வைத்திருந்தாயே? கேள்வி கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே அரசு அமைந்த போது காமன் நேஷனல் அஜெண்டா தயார் செய்தோம். முரசொலி மாறனும் கையெழுத்திட்டு இருந்தார், நானும் கையெழுத்திட்டு இருந்தேன். அதில் செக்குலரிசம் இடம்பெற்றிருந்தது, காஷ்மீர் பிரச்சனை இடம்பெறவில்லை. 307வது பிரிவு அதை பற்றி குறிப்பே கிடையாது. இந்திதான் அந்த பேச்சும் கிடையாது. அந்த நேஷனல் அஜெண்டாவில் இந்துத்துவ கொள்கை எதுவும் கிடையாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கையெழுத்திட்டு தான் அந்த நேஷனல் அஜெண்டா வாஜ்பாய் காலத்தில் வந்தது. அதன் பிறகு புட்டா கைதியாக இருந்த போது, அண்ணன் மாறன் மறைந்த போது 4 மணி நேரம் நீதிபதியிடம் பரோல் கேட்டு வாங்கி கொண்டு வந்து நான் மலர் வளையம் வைத்தேன். அவர் தொடக்க நாட்களில் என்னை வார்ப்பித்தவர் என்ற நன்றியோடு கலைஞரன் கையை பற்றிக் கொண்டார். நான் மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். பிரதமர் வாஜ்பாய் டெல்லியிலிருந்து வந்தார் இறுதிச் சடங்குக்கு. இறுதிச் சடங்கு நடக்கிறது. வாஜ்பாய் விமானத்தில் ஏறி டெல்லிக்கு போகிறார். போவதற்குள் அறிவிப்பு வருகிறது, பிஜேபியோட உறவு முறிந்தது, காங்கிரஸோடு உறவு ஆரம்பமாகிறது. அது அந்த கட்டம். இப்பொழுது இந்த அதைவிட விஷத்தன்மையோடு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இனி ஓட்டுரிமையும் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது என்று அகமதாபாத்தில் தீர்மானம் போட்டார்களே தர்ம சன்சத் என்ற மாநாட்டில், அந்த கூட்டம் உள்ளே நுழைய பார்க்கிறது. இதை தடுக்க வேண்டும். முழு பலம் நம்மிடம் இல்லை. நமக்கு இருக்கிற சொற்ப பலத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்துத்தான் நாம் திமுக கழகத்தோடு நாங்கள் ஒரு மனதாக முடிவெடுத்து போய் சேர்ந்தோம். அதுதான் காரணம். அதற்கு பிறகு ஏற்பட்ட பல நிலைகளில் எங்கள் சுயமரியாதையும் தன்மானத்தையும் காத்துக்கொள்ள லட்சோப தொண்டர்கள் 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பொதுக்குழுவிலே முடிவெடுத்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கலந்துக்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். தொலைக்காட்சி ஊடகங்களில் எப்படி நீங்கள் பிஜேபி ஆட்சியிலே, அதைத்தான் விளக்கம் சொல்றேன். இப்பொழுது முன்னை விட பன்மடங்கு மூர்க்கத்தனமாக பிஜேபி நுழைய பார்க்கிறது. நீங்கள் திரைமறைவில் ரகசிய பேரம் நடத்துகிறீர்கள் என்று நான் ஆண்ட கட்சியை குற்றம் சாட்டுகிறேன். இவர்கள் அதற்கு பதிலாக கார்ட்டூன் போடுவது, பிஜேபியோடு நெருக்கம் காட்டுகிறது. ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை நாள் தவறாமல் முரசொலியில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் காக்கும் அரணாக இருக்கும் என்று ஆதவர்ஜுனா சொன்னார். முதலமைச்சர் விஜய் சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் காதரவையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி ஒருவரை அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். வேற என்ன எவிடன்ஸ் உங்களுக்கு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கு. பிஜேபியோடு ரகசிய பேரம் நடத்துகிற அப்படிப்பட்ட இழிவான செயலில் விஜய் கூட்டம் ஈடுபடவில்லை, ஈடுபடாது.